இந்த வருடம் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களே பிறந்தவர்கள் ஒருமுறை பிள்ளையார்பட்டி சென்று, உத்திராடம் நட்சத்திரம் என்று பிள்ளையார்பட்டி சென்று கற்பக விநாயகரை வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. அல்லது பாண்டிச்சேரி சென்று மணக்குள விநாயகரை வணங்கிவிட்டு வரலாம். அல்லது திருச்சியில் இருக்கின்ற உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு சென்று பிள்ளையாரை வணங்கிவிட்டு வரலாம். ஆக பிள்ளையார் வழிபாடு உத்திராடத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கியமானது. அடுத்து திருவோணம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் நல்ல கல்வியை பெறுவதற்காக திருவந்திரபுரம் சென்று அங்கே ஹயக்கிரவரை வணங்கிவிட்டு வரலாம். தொழில்துறையை விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக திருவோணத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று பெருமாளை வணங்கிவிட்டு வரலாம். அல்லது திருப்பதி ஏழுமலையானை திருவோணம் நட்சத்திரம் என்று தரிசனம் செய்துவிட்டு வரலாம். அடுத்து தொழில்துறையை வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள், மேலும் இந்த வருடத்தில் போட்டியிலே வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற அஷ்டபுய பெருமாள் கோயில், அதாவது அங்கே இருக்கின்ற வரதராஜ பெருமாளுக்கு 1 கிலோமீட்டர் முன்பாக அஷ்டபுஜ 8 கைகளுடன் பெருமாள் கோயில் இருக்கிறது. பெருமாள் இருக்கிறார். ஆகவே அஷ்டபுஜ பெருமாளை